தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாரத் மாதா கி. மதிய உணவு எல்லாருக்குமே இருக்கு. அதற்கு முன்பாக நம்மளோட சுதி என்பது கொஞ்சம் கூட குறையாம நம்ம ராயப்பேட்டால போடுற கோஷம் அண்ணா அறிவாலயத்தை ஒலிக்கும் விதமாக ஒரு முறை அனைவரும் ஒன்று கூடி பாரத் மாதா கி. நமது மாநில தலைவர் இன்னும் 10 நிமிடங்களில் நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். அதுவரைக்கும் நமது கட்சி எதுக்கு மிக முக்கியமாக பெயர் போனதுன்னா ஒழுக்கத்துக்கும் அடக்கத்துக்கும் பெயர் போன கட்சி. நிகழ்ச்சி முடியும் வரை அனைவரும் உங்கள் இருக்கையில் இருந்து தலைவர் பேசுவதை கவனமாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு லட்சியம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பாட்ட போயிட்டு 2024 இந்திய திருநாட்டின் பிரதமராக யார் வருவான்னு கேட்டா கூட மோடி தாத்தா தான் குழந்தை கூட சொல்லும். ஆனா நமக்கு பெருமை என்னவென்றால் நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் பிரதமராக வரும் பொழுது மத்திய சென்னை பாராளுமன்றத்திலே பாஜக எம்பி வந்தே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த மத்திய சென்னை பாராளுமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்டத்தின் தலைவர்கள் மரியாதைக்குரிய திரு விஜயானந்த் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு தனசேகர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருந்த அக்கா திருமதி சுமதி அவர்களுக்கும் திரு ஆதித்யா அவர்களுக்கும் இரவு பகல் பாராமல் இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்ட அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும். கிரிக்கெட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு டீம் வெற்றி பெறுவதால் அதுக்கு கேப்டன் மட்டும் காரணம் கிடையாது. ஒரு விராட் கோலி விளையாடுனா பத்தாது, ஒரு ரோஹித் சர்மா விளையாடுனா பத்தாது, அந்த 11 பேர் விளையாடும் போது அந்த டீம் ஜெயிக்கும். அதே போல இன்றைய தினம் நம்ம ஒரு வெற்றி மாநாடு நடத்தியிருக்கோம் என்றால், அதாவது குறிப்பாக தமிழகத்துல பாஜக எங்க இருக்கு என்று கேட்ட வாயிலெல்லாம் மண்ணடிக்கும் விதமாக இங்க இருக்கு வந்து ராயப்பேட்டால பாருங்க என்று சொல்லும் விதமாக ஒரு கூட்டம் கூட்டுவதற்கு உழைத்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மன்ற தலைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஒரு மிக முக்கியமான நாள்ல ஒன்று கூடியிருக்கோம். இன்றைய தினம் விவேகானந்தரோட பிறந்த தினம். அன்றைய நாள்ல அவர் கூறிய விஷயம், நமது பாரதத்தை வலிமையான நாடாக மாற்றுவதற்கு எனக்கு 100 இளைஞர்களை தாங்க என்று விவேகானந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய நரேந்திரன் அன்றைக்கு சொன்னார். அதேதான் இன்றைய தினம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இளைஞரால் மட்டுமே நாடை முன்னேற்ற முடியும் என்கின்ற உண்மை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு சிறிய உதாரணம், 40 வயது கூட எட்டாத நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை தமிழகத்தின் தலைவராக்கி பார்த்ததுதான் நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனா நரேந்திர மோடி அவர்களுக்கு இளைஞர்கள் மட்டும் போதுமானு கேட்டா பத்தாது. எந்தெந்த இடத்தெல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கணுமோ அந்த இடத்தெல்லாம் அனுபவம் மிக்க திறமையானவர்களை நியமனம் செய்து சுறுசுறுப்பாக 24 மணி நேரம் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய விஷயங்களுக்கு இளைஞர்களை நியமனம் செய்து பெரியவர்களை அரவணைத்து இளைஞர்களை ஊக்குவித்து இன்றைய தினம் உலக நாடுகள் எல்லாம் எதிரும் விதமாக நமது பாரத திருநாட்டை முன்னேற்றி கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம் வணக்கங்களை நாம் இங்கு தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மிக முக்கியமானதாக இந்த நிகழ்ச்சியை நம்ம பொங்கலோடு நடத்திட்டு இருக்கோம். நேற்றைய தினம் இதே இடத்துல YMCAல திரு உதயநிதி ஸ்டாலினை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு 2000 டோக்கன் கொடுத்து அந்த 2000 பேருக்கும் பரிசு கொடுத்து அமர வைத்தாதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்னையில கூட்டம் கூடுமே தவிர ஒத்த பைசா செலவு இல்லாம பிஜேபிக்கு மட்டும் தான் கூட்ட முடியும் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் இன்றைய தினத்துல. அது மட்டும் இல்லாமல் 543 தொகுதிகள்ல எலெக்ஷன் கவுண்டிங் நடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட குடும்பத்துல உள்ள ஒரு தொலைக்காட்சியான சன் டிவியில இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஓடும் பொழுது
நாம் பார்க்க வேண்டிய செய்தி, தமிழகத்தின் முதல் தொகுதியாக மத்திய சென்னை பாராளுமன்றத்திலே தாமரை முன்னேறி கொண்டிருக்கிறது, வெற்றி பெற போகிறது என்ற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். யாரு வேட்பாளர் முக்கியம் இல்ல, மத்திய சென்னையில யாரு வேட்பாளர் என்று கேட்டால் நரேந்திர மோடி தான் வேட்பாளர் என்பதை முறக்க சொல்லுவோம். யார் இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியோட சாயலாக, நரேந்திர மோடி அவர்களோட உருவமாக, அவரோட நிழலாக இங்க நின்று நரேந்திர மோடி அவர்கள் எப்படி மத்தியில் நல்லாட்சி மூலமாக மக்களுக்கு சேவை செய்து இன்றைய தினம் இந்திய திருநாட்டை உயர்த்தி இருக்கிறாரோ, அதே போல் மத்திய சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக பாடுபட்டு மக்களுக்காக சேவை செய்ய காத்திருப்பார் என்பதை நம் மக்களுக்கு உறக்க சொல்ல வேண்டியது நமது கடமை. பாரத் மாதா கி, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் புகழ், பாரத் மாதா கி. ஆக நான் ஏற்கனவே கூறினது போல, இங்க இருக்கக்கூடிய நம் அனைவருமே அநேகமா சென்னையில பிறந்து சென்னையில் வளர்ந்தவங்களா இருப்போம். நம்மளுக்கு சென்னையில எந்த சந்தில பூந்தா எந்த சந்தில வெளியே வந்துடலாம், எந்த வீட்டுல யாரு குடியிருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு, எதிர் வீட்டுக்காரங்க யாருன்னு தெரியும். ஆனா சென்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல மத்த ஊர்கள்ல என்ன ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. சென்னைனா கட்ட பஞ்சாயத்து, சென்னைனா ரவுடித்தனம், சென்னைனா ஏமாத்துவாங்க. இந்த பெயர் வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், சென்னையில் அதிகப்படியாக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் என்ற காரணத்தினாலதான் சென்னைக்கு இவ்வளவு அவப்பெயர். ஒவ்வொரு ஆண்டும் மழை வந்தா போதும், நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் மக்கள்லாம் நெஞ்ச கையில புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எப்ப வீட்டுக்குள்ள தண்ணி வரும், எப்ப காவா தண்ணியில கலக்கும். அதெல்லாம் பத்தாதுன்னு பார்த்தா இப்ப முதலெல்லாம் வேலை வருது தமிழ்நாட்டுல, சென்னையில முதலெல்லாம் வீட்டுக்குள்ள வருது. இவ்வளவு அச்சத்தோடு மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு தமிழகத்தை தள்ளியது, குறிப்பாக சென்னையை தள்ளியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த சென்னை மக்களோட துயரத்தை துடைக்க வேண்டியது, இந்த அசுத்தத்தை சரி செய்து தூய்மை இந்தியா மூலமாக தூய்மை சென்னையாக மாற்ற வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல் வீரரின் கடமை என்பதை நாம் உணர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்துவது நம் கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காக பாடுபடுவதற்காக தான் நம்ம இங்க ஒன்று கூடியிருக்கோம். நம்ம எல்லாருமே, நீங்க அனைவரும் பல வருஷம் கட்சியில் இருக்கவங்க. அஞ்சு வருஷம் இருப்பீங்க, 10 வருஷம் இருப்பீங்க. பல மாநில தலைவர்கிட்ட வேலை பார்த்திருப்பீங்க, பல மாவட்ட தலைவரை பார்த்திருப்பீங்க, பல மாநில துணைத் தலைவர், மாநில செயலர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பாஜக என்பது உலகத்திலே மிகப்பெரிய குடும்பம். நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கும் போதெல்லாம் அண்ணன், தம்பி, அக்கான்னு பேசுவோம். ஆனா அது மட்டும் பத்தாது. 2024 மேக்கு அப்புறம் என்னோட எம்பி வந்திருக்காரு, என்னோட அமைச்சர் வந்திருக்காரு, அப்படி நம்ம எல்லாரும் சொல்லணும். அப்படி ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். பொதுவா திமுக பாத்தீங்கன்னா உங்க ஏரியாவில் இருப்பாங்க. எனக்கு அமைச்சர் சேகர்பாபுவை தெரியும், எனக்கு அமைச்சர் மாசுவோ தெரியும். இதுக்கு முன்னாடி அமைச்சரை பார்த்துட்டு கூட மாட்டாங்க, நம்மள மாதிரி போஸ்டர் எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஏன்னா அமைச்சர் வேலை பார்க்க வருது இல்லையே, எந்த அமைச்சரும் ஃபீல்டுக்கு வர்றது கிடையாது. அவங்க டிவில தான் பார்க்க முடியும், யூடியூப்ல பார்க்கலாம், இல்லைன்னா மீம்ஸ்ல பார்க்கலாம். ஆனா கதை விட்டுக்கிட்டு கட்டிங் போட்டுட்டு மக்களை ஏமாத்திட்டு சுத்தக்கூடிய ஒரு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கும். தமிழகத்தை துர்தர்ஷமாக 2019 நம்ம வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப கூட தமிழக மக்கள் மீது நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்க பாசத்தின் காரணமாக தமிழகத்துக்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் என்ற காரணத்துக்காக நமது அண்ணன் திரு ஏழு முருகன் அவர்களை அமைச்சராக்கியவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு தமிழகத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அமைச்சர் இருக்காங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் 2024 தமிழகத்துக்கு 10 அமைச்சர் ரெடியா இருக்காரு. ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை 10 MP அனுப்ப வேண்டும். மத்தியில் மீண்டும் மோடி, மத்திய சென்னையில் வேண்டும் மோடி என்பதை தெளிவாக நாம் கூற வேண்டும். தாமரை இந்த இடத்துல மலர வேண்டும். எல்லா கட்சியிலும் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க, தலைவர்கள் எல்லாம் ஃபீல்டுக்கு போக மாட்டாங்க.
உண்மையிலேயே சொல்ற நம்ம கையெடுத்த மிகப்பெரிய பாக்கியம் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அவர் கூட எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் செல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. தெரு தெருவாக அலைந்து விவசாயிகள் யாரு, நெசவாளர் யாரு, பணக்கார யாரு, ஏழை யாரு, மாணவர் யாரு, தாய்மார்கள் யார், அவர்கள் படக்கூடிய கஷ்டம் என்பதை பார்த்து உணர்ந்து தலைவராக மாறிக்கொண்டிருப்பவர் நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள். மக்களோடு மக்களாக தொண்டரோடு தொண்டனாக தோள் கொடுத்து நம்மளை அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க யார் கூடயாவது அவர் கம்பேர் பண்ணி பேசலாம்னு பார்த்தேன். ஆனா அப்படி கம்பேர் பண்ணனா அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக மாறிவிடும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம தலைவருக்கு ஈடாக யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. அதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம மனதில் வைத்துக் கொண்டு மிக துல்லியமாக தைரியத்தோடு, ஒண்ணும் கிடையாது, நரேந்திர மோடியோட பவர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு போட்டோ தான் போட்ட லட்சுமிபுரம் போய் சேர்ல உட்கார்ந்துட்டு அந்த ஒரு போட்டோ போட்டதுக்கே மாலத்தீவு என்கின்ற நாடு ஆளறி கொண்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் லீடர் நம்மகிட்ட இருக்காரு. நம்ம யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியா என்ற மாயத்தை தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் ஒரு மாய, அதெல்லாம் உட தெரிஞ்சாச்சு. வரப்போகிற 2024 நரேந்திர மோடியோட ஆட்சி அமைக்கும் போது தமிழகத்தில் அதிக எம்பிகள் தாமரையில் மறந்தே தீருவார் என்று கூறிக்கொண்டு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருந்த அனைத்து தாமரை தொண்டர்களுக்கும் நன்றி கூறி, அடுத்தபடியாக நம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது மாநில தலைவர்கள் ஒரே சொல்லி முடிச்சிடுறேன். நேற்று இரவு 11 மணிக்கு நான் போன்ல பேசினேன். அப்பதான் யாத்திரையை முடிச்சுட்டு தமிழக கர்நாடகா எல்லையில ஓசூர நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இன்று காலை சென்னைக்கு வந்து 2 நிகழ்ச்சிகள் முடிச்சு தென் சென்னை பாராளுமன்ற கூட்டத்தை முடித்து நம் மக்கள் சோர்ந்து விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துக்காக நமக்காக வந்திருக்கக்கூடிய நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களை உங்களிடம் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன்.